Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ஒரு ரெஸ்யூமேவை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேதர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்? எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டேட்டு, ஜாபோட டைட்டில்ஸ், கம்பெனி நேம், இது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா எந்த ஃபார்மேட்டில் நாம் ரெஸ்யூமேவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 காமன் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா க்ரோனலாஜிக்கல் ஃபார்மேட், அதாவது உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில், இந்த சரியான ஆர்டரில் இல்லை ரிவர்ஸ் க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் அதை அழுத்தமாக காமிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அப்போது நீங்கள் க்ரோனலாஜிக்கல் ஃபார்மேட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் இல்லை நம்மளுடைய ஸ்கில்ஸை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷனல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் ஃபங்க்ஷனல் க்ரோனலாஜிக்கல் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த கம்பைன்டு ஃபார்மேட்டாகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஒரு ரெஸ்யூமேவை நம்ம பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எதிர்பார்க்குற சப்போர்ட் என்ன? நமக்கு ஒரு நல்ல டெம்ப்ளேட் வேணும், சிம்பிளான மினிமலான டெம்ப்ளேட்ஸ் தேவை. இல்லை நம்ம எழுதியிருக்கிற கண்டென்ட் எல்லாம் சரியான கிராமட்டிக்கல் ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட சப்போர்ட் தான் நமக்கு தேவைன்னும் போது ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் இப்போ நமக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம்? 2 இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஈவன் எம்எஸ் வேர்ட்லேயே நீங்கள் ஃபைல் டேபில் ஜஸ்ட் நீங்கள் நியூக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்யூமேன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க, உங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கும். பட் இங்கே இருக்கிற டெம்ப்ளேட் ஓரளவுக்கு கொஞ்சம் தான். உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணும், விதவிதமான டெம்ப்ளேட்ஸ் தேவை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் எதை விசிட் பண்ணலாம்னா கேன்வாவை என்ன பண்ணலாம், விசிட் பண்ணலாம். ஸோ கேன்வாவில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜர் ரெஸ்யூமே பேஸ் பண்ணி எனக்கு தேவை, இல்லை எனக்கு வந்து ஒரு டிசைனர் பேஸ் பண்ணி தேவை, எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வரும். பட் இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஃப்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து எடிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போ இந்த டெம்ப்ளேட் ஓகே அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் இருக்கும், தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் மேலே ஷேர் இருக்கு இல்லையா, ஷேரில் போயிட்டு நீங்கள் தாராளமாக ஆஸ் அ பிடிஎஃபாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எல்லாம் எனக்கு ஓகே தான் ப்ரோ, ஆனால் நான் எழுதுகிற கண்டென்ட்லாம் அந்த சம்மரி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சரியான கிராமட்டிக்கல் ஆர்டரில் இருக்கான்னு எனக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் எம்எஸ் வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது, எடிட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எடிட்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொண்டு வரணும். இல்லை எங்கேயாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ, நான் வந்து ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு எடிட்டர் ஆப்ஷன் இல்லையா? ரொம்ப சிம்பிள், கிராமர்லி ஃப்ரீ வெர்ஷன் என்ன பண்ணுங்கள், எடுங்க. அங்கே உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பேசிக்காகவே காமிக்கும். நீங்கள் ரொம்ப உள்ளே போய் நம்ம ரொம்ப இம்ப்ராப்பரான ஃபார்மேட்டிங்லாம் நீங்கள் பார்க்கணும், பங்க்சுவேஷன் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. பேசிக்காக என்னென்ன அங்கே தப்பு நடந்திருக்கு, என்னென்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ ஃப்ரீயாகவே இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மறுபடியும் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்க்கே வருவோம். சரியான ஃபுல் நேம் கொடுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஷ்னலான இமெயில் ஐடி கொடுங்க. ரொம்ப சிம்பிள், உங்கள் ஃபுல் நேம், உங்கள் இமெயில் ஐடியில் உங்கள் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, உங்கள் நேம் பக்கத்தில் ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதில் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ், நீங்கள் கொடுக்க போகிற சம்மரிலாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பொசிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாபை சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீ குவாலிஃபிகேஷன், கேரியர் கோல்ஸ், ஸ்கில்ஸ், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம்.
உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ஒரு கிராஃபிக் டிசைனராக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மரியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ஜெக்டிவை நீங்கள் பில்ட் பண்ணி ஆகணும். ரொம்ப சிம்பிள். கீ குவாலிஃபிகேஷன் உங்கள் ஸ்கில் அதை மென்ஷன் பண்ணாலே போதுமானது தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா எஜுகேஷன். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணுங்க கொடுங்க. அண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கோர்சஸ், ஹானர்ஸ் அண்ட் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அதையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ரீசண்டாக என்ன ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான ஆர்டரில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது கம்பெனியோட நேமு, ஜாபோட டைட்டில், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டு இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுற அந்த ப்ரீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் உங்களுடைய ஸ்கில்லை மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இம்பேக்ட், எவ்வளோ தாக்கத்தங்க நீங்கள் ஏற்படுத்துனீங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஸ்கில்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஸ்கில்ஸை புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்டில் வாலண்டியர் ஒர்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அவார்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல் மெம்பர்ஷிப்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதையும் செக்ஷன் பை செக்ஷன் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். உண்மையிலே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கேதர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் இந்த டெம்ப்ளேட்டோட என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, உங்கள் நேம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் நல்ல அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக உங்களுடைய அந்த டார்கெட் பொசிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். பட் இது கண்டிப்பாக மேண்டட்டரி கிடையாது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அது இல்லாமல் நீங்கள் காமனாகவும் என்ன பண்ணலாம், இந்த ரெஸ்யூமை பில்ட் பண்ணலாம். ஸோ நேமை டபுள் கிளிக் பண்ணி ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷிஃப்ட் கீ தான் ஹோல்ட் பண்ணணும் கிடையாது. நாங்கள் என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. இல்லை ப்ரோ என்னோடய இமேஜ் வந்து இங்கே தேவை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணும்போது ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். மற்ற கிராஃபிக்கல் அப்ளிகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அலைன்மெண்ட் எல்லாம் இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே ஈஸி. நீங்கள் வேர்டில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஈவன் வேர்ட்லேயே நீங்கள் செய்யலாம், இங்கேயும் செய்யலாம். என்ன கேன்வாவில் நீங்கள் செய்து எக்ஸ்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு பிடிஎஃபாக மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஐ மீன் வேர்ட் ஃபார்மேட்லேயும் ஒரு காப்பி இருக்கும், பிடிஎஃப்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி எடுத்துக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்போர்ட் பண்ணி ஐ மீன் அனுப்புகிறதா இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அனுப்பணும், எடிட்டபிள் ஃபார்மேட்டில் அனுப்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சின்ன இதுக்காக நான் சொல்கிறேன். இமேஜ் கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் எலமெண்ட்ஸ்குள்ளே போங்க. அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த சர்க்கிள் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை, இதுவே போதும். ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை என்ன பண்ணலாம், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளுடைய இமேஜை கொண்டு வரணும். ஜஸ்ட் நீங்கள் அப்லோட்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய லோக்கல் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடியட்டும். ஓகே, அப்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி நீங்கள் அதை ஃப்ரேமில் ட்ரா பண்ணாலே போதும். இல்லை அந்த ஃப்ரேம்குள்ளே நான் காட்ட விரும்புகிறது வேறு, எனக்கு சரியாக அந்த ஃபேஸ் வரலன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அந்த க்ராப் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் அதை க்ராப் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், டன் கொடுத்தாலே போதும். ஸோ இப்படி உங்களுக்கு இமேஜ் தேவைன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ Ctrl+Z ஆஸ் யூஷுவல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஐ மீன் அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, அபவுட் மீ இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணலாம், அப்ஜெக்டிவ் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எம்எஸ் வேர்டில் இருந்து காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் சென்டென்ஸை Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பாக்ஸையும் நாம் என்ன பண்ணலாம், ஓகே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் நமக்கு இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், இமெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் நமக்கு அந்த டெக்ஸ்டோட டூல்ஸ் எல்லாமே இருக்குது, அண்டர்லைன் ரிமூவ் பண்ணிடலாம். வெப்சைட் நாம் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நமக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா தேவை இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஐக்கனும் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸும் பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். ஸோ முதல்ல அட்ரஸ் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஃபார்மேட்டிங்கை கொஞ்சம் நாம் என்ன பண்ணி ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ மேலே உங்களுக்கு டெக்ஸ்டோட ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங் இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெப் ஐக்கன் வேண்டாம், அதுக்கு பதிலாக லொக்கேஷன் ஐக்கன் பார்த்தீங்கன்னா தேவை இல்லையா. ரொம்ப சிம்பிள். எலமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். எலமெண்ட்ஸில் போயிட்டு சர்ச் எலமெண்ட் இருக்குது இல்லையா, அங்கே நாம் என்ன பண்ணலாம், லொக்கேஷன் ஐக்கன் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் நமக்கு தேவையான ஐக்கனை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி நாம் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இந்த ரீசைசிங் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக செஞ்சுக்கிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே சைஸுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கேருந்து டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த பொசிஷனை அதே ஆர்டரில் நம்ம என்ன பண்ணலாம், சரியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் எம்எஸ் வேர்ட் இருக்குன்னா எம்எஸ் வேர்ட்லேயே நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இன்சர்ட் டேப்லேயே பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்குது, ஐக்கன்ஸ் இருக்குது. இங்கேயும் போய் உங்களுக்கு தேவையான லொக்கேஷன் ஐக்கன்ஸை இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, ரெஸ்யூமே டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ அது ப்ரைமரி. ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆர் வைஃபை வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது பிரச்சனையே கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் இருக்குது அப்படின்னும் போது அதையும் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் எம்எஸ் வேர்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை இங்கேயே செய்யலாம். ஓகே, ப்ளஸ் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் செட்டை மேலே மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐக்கனை நீங்கள் கீழே கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் என்ன பண்ணலாம், வைக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ சேம் ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒன்று தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நமக்கு அவசியம் இல்லை. ஸோ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அவசியம் இல்லை. இதே டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் டி கொடுத்து என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு 2 தேவை. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் யூனிவர்சிட்டி நேம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸிங் இல்லைன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் அப் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆயிரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டிங் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஒரே விதமான ஃபாண்ட் ஃபேமிலி என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ரயில்வே யூஸ் பண்ணுறீங்களா, ரயில்வே பேபாஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியை கொஞ்சம் மினிமலாக என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். போன வாட்டி நம்ம அந்த ப்ரௌசர் க்ரியேட் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஃபாண்ட் மேக்ஸிமம் 2 ஃபாண்ட் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். போல்ட் ஃபாண்ட் ஒன்று, தின் ஃபாண்ட் ஒன்று என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃபாண்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டாம். அது அந்த ஒர்க்குக்கு ரொம்ப அழகாக இருக்காது. ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போயிடலாம். ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஃபியூச்சரில் அடிஷ்னல் செக்ஷன்ஸை இங்கே பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கவர் அப் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸிங்கில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லெட்டர் ஸ்பேஸிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான லைன் ஸ்பேஸிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரீடபிள் இதோட என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக டைட்டில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற டைட்டில்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் கேன்வாவாக இருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ் வேர்டாக இருந்தாலும் சரி, டெம்ப்ளேட் பேஸ் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மறக்காமல் இதை பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் அண்ட் சேவ் ஆஸ்க்குள்ளே போனோம்னா அங்கே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கே சேவ் பண்ணுறீங்களோ, பட் மறக்காமல் டைப். ஏற்கனவே நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறது உண்டு, அது இல்லாமல் நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. கேன்வா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். நான் ஆரம்பத்திலே காமிச்ச மாதிரி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் கொண்டு போயிருங்க. முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரூஃப் ரீட் பண்ணியே ஆகணும். ஒரு வாட்டி கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஸ் அ பிடிஎஃபாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அப்ஜெக்டிவில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மறந்தாச்சு. ஓகே ஃபைன். ஸோ கவனமாக பார்த்து தெளிவாக கவனித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுங்க. பட் நல்லா கவனிங்க, இன்னும் இந்த ரெஸ்யூமேவை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லர் பண்ணலாம். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. ஈவன் நிறைய பேருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.